இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 116. கதையோட ஓப்பனிங்கில் பருட்டோ சாரடா சோஜா எல்லாமே தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படத்தோட கதை முடிவில் வந்து ஹீரோ அண்ட் ஹீரோயினி ரெண்டு பேருமே பிரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க பருட்டோ என்னடா கதை இது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம சாரடா அண்ட் சோஜா வந்து அந்த இடத்துல எமோஷனலாக அழுதுகிட்டு இருப்பாங்க. படம்லாம் முடிஞ்சு வெளியில் வந்துட்டு அப்புறம் என்னடா கதை இது ஒன்றுமே புரியல, அவங்க லவ் சொன்ன மாதிரியும் தெரியல, லவ் பண்ண மாதிரியும் தெரியல, இது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை ஃபன்னாகவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்காக சாரடா சோஜோ ரெண்டு பேருமே பருட்டோவை பார்த்து அவங்க கண்டிப்பா லவ் பண்ணாங்க, இது ஒரு டிராஜிக்கான லவ் ஸ்டோரி, உனக்கு சுத்தமா புரியல, ஒண்ணுமே புரியாத நம்ம பருட்டோ என்ன கேட்பானா, அவங்க லவ்வே சொல்லிக்கல அப்புறம் எப்படி அவங்க லவ் பண்றாங்கன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி தான் கேட்பான். சோஜோ என்ன சொல்லுவானா, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் இருந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், இந்த வாட்டி நம்ம அதை போய் வாட்ச் பண்ணுவோம், பக்கத்துல உட்காந்து ஒவ்வொரு சீனையுமே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொன்னவனே எனக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓடிடுவானா பாத்துக்கோங்களேன். போற வழியில நம்ம பருட்டோ கோணகமாரோ மீட் பண்ண இந்த மாதிரி அவன் படத்துக்கு போன விஷயத்த சொல்லுவான். ஆக்ஷன் மூவி நினைச்சுதான் போனேன், பட் அது வந்து ரொமான்டிக் மூவி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க, படத்துக்கு போகலாம் உனக்கு டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கவும் செய்ய அப்படின்ற மாதிரி தான் கோணகமாரோ அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி நீங்க இந்த மாதிரி படத்துக்குலாம் போயிருக்கீங்களான்ற மாதிரி பருட்டோ கேட்பான். கோணகமாரோ என்ன சொல்லுவானா, அவனோட நிஞ்சாவே தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாமா, ஒக்காகே ஆகத்துல தான் இப்போதைக்கு அவனோட முழு ஃபோக்கஸா இருக்கான், ஆனால் இப்போதைக்கு எனக்கு இந்த மாதிரி ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஏன்னா என்னோட கோல்ஸ் தான் எனக்கு முக்கியன்ற மாதிரி சொல்லுவான். அந்த சமயம் ஒரு பொண்ணு வந்து இவங்க கிராஸ் பண்ணி ஓடும், அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி இன்னமும் 3 பேர் துரத்திக்கிட்டே போறாங்க. அந்த ஒரு பொண்ணு சந்துக்குள்ள போயிட்டு அந்த 3 பேருமே டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வேற வழியா தப்பிச்சு வரும்போது இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம பருட்டோ கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கான். கால் தடிக்க அந்த பொண்ணு படிக்கட்டில் விழ போகும்போது நம்ம கோணகமாரு வேகமா வந்து அந்த பொண்ணை எப்படியோ காப்பாத்திடுவாங்க. ஒரு பொண்ணை காப்பாத்தணுமா அப்படியே கீழே இறக்கி விட்டோமா இல்லாம 4-5 பில்டிங் தாண்டி ரொம்ப தூரத்துல போய் ஒரு பில்டிங்ல இறக்கி விட்டு உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கோணகமாரு அந்த இடத்துல கேட்கறான். இது ரொம்பவே அமேசிங்கா இருந்துச்சு, ரொம்ப ஹேர்ல பறந்துகிட்டு எல்லா டவுனையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணதே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வேற எக்ஸைட்டடா பேசிக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல பருட்டோமே அந்த இடத்துக்கு வரான். அந்த பொண்ணு பறந்து வந்ததுனால கொஞ்சம் சுவாரஸ்யமா எக்ஸைட்டடாவும் ஆயிட்டா. ஏன்னா காப்பாத்துறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க. பருட்டோ வந்து எதனால அந்த பசங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்ற விஷயத்த கேட்பான். ஆக்சுவலா அவங்க சுத்தி பார்க்கறதுக்காக தான் இந்த வில்லேஜுக்கே வந்திருப்பாங்க, இருந்தாலும் அவங்க தொலைஞ்சு போனதுனால தான் அவங்களுமே இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. மறுபடியுமே அந்த லேடி வந்து என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப எனக்கு சாப்பிட எதனா வாங்கி கொடுங்கன்ற மாதிரி தான் பருட்டோ கேட்பான். அதுக்கப்புறம் தண்டர் பர்கருக்கு இவங்க 3 பேருமே போவாங்க. பருட்டோ போயிட்டு அந்த பர்கர்லாம் வாங்கி வந்து வைக்க என்னதரா இது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கோணகமாரு கேட்பான். பார்த்தா அந்த இடத்துல வந்து புதுசா வந்திருக்க ஒரு ஃபிளேவரான லெமன் ஃபிளேவரான ஒரு பர்கரை தான் அந்த இடத்துல பருட்டோ வாங்கி வச்சிருப்பான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது, இது பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸா இருக்கும் போல, நான் இதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அந்த லேடி சொல்லுவாங்க. பருட்டோ அதை எப்படி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு காத்து அது சூப்பரா இருக்குன்னு வேற சொல்லுவான். அந்த பொண்ணுமே அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும். ஆனா நம்ம கோணகமாருக்கு இதெல்லாம் பார்த்தா பயங்கர ஷாக்கா இருக்கும். அவ என்ன சொல்லுவானா, டைடா வில்லேஜ்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்தது ஒரு ஒருத்தான விஷயம் தான், இந்த வில்லேஜ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு, டைடா வில்லேஜ்ல இல்லாத விஷயங்கள்லாம், நான் இதுக்கப்புறம் இங்கே வாழலாம் நினைக்கிறேன்ற மாதிரியும் சொல்லுவா. அவ சாப்பிட்டு அவளுக்கு பிடிச்சது மட்டும் இல்லாம கோணகமாரியுமே ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுவா. கோணகமாருக்கு சுத்தமாவே அது பிடிக்கல, இருந்தாலுமே அதை ட்ரை பண்றான். அந்த இடத்துல அவனுக்கு பயங்கரமா பிடிக்காம போகுது. ஆக்சுவலா புளிப்பான விஷயம் வந்து அவனுக்கு பிடிக்காதாமா. என்னடா கோணகமாரு வந்து இப்படி பண்ணி கேட்டுருக்காரு அப்படின்னு தான் பருட்டோ அவரை பார்த்துக்கிட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு 3 பேருமே சாப்பிட்டு கடைவெளியில வந்து இந்த விஷயத்தை பத்தியே பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க. சரி நம்ம அடுத்தது எங்க போக போறோம், நீங்க சுத்தி பார்க்கறதுக்காக நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பருட்டோ கேட்பான். நான் உங்களை தொல்லை பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொன்னாலுமே நான் உங்களை காட் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல கோணகமாரு பருட்டோவுமே சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ரேமான கூட்டிட்டு போயிட்டு ஒகாகேவோட கிரேட் ஸ்டோன்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. தேர்டா இருக்க சில தான் நம்ம கோணகமாரோட கிராண்ட் ஃபாதர், அது மட்டும் இல்லாம அவரோட கேர்ள் ஃப்ரெண்டே அவர் வந்து அவரோட நிஞ்சாவே தான், அவருக்கு ஒகாகே ஆகணும் தான் ஆசைன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பருட்டோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணுமே ரொம்பவே எமோஷனலா கோல்ஸ் எல்லாம் டார்கெட் வச்சு அந்த விஷயத்தெல்லாம் பண்றது ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லான விஷயம் இல்லையா, அது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்க. அது எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ற மாதிரி நம்ம வேற இடத்துக்கு போலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கா அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இது ஒகாகே ஆஃபீஸ், இது இந்த பில்டிங் அந்த பில்டிங் சொல்லி காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க டம்ப்ளிங் ஷாப்லயும் போயிட்டு டம்ப்ளிங்ஸுமே அந்த இடத்துல சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் லீஃப் கேட் ஆண்டா இருக்க ஷினோபி சிலரையுமே காமிச்சிட்டு ஒரு கடை பக்கம் வராங்க. அந்த கடையில வந்து ஹேர் கிளிப்லாம் வித்துக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு அதெல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்ல, எதனா ஒன்று பை பண்ணிக்கோங்க, பர்கருக்கு நீங்க வச்சிங்களா அந்த மாதிரி நான் ரிட்டர்ன் கொடுக்கறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி கோணகமாரு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே 2 ஹேர் கிளிப்ல எது சூஸ் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி கேட்க, ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்லுவான். ஃபைனலா கோணகமாரு அதுல ரெட் கலரா இருக்கிறத சூஸ் பண்ணிட்டு அதை அந்த பொண்ணு வந்து தலையில வேர் பண்ணிக்கும். அப்படி அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பருட்டோ என்ன சொல்லுவானா, நீங்க ஆல்ரெடி வேர் பண்ணிருக்க ஹேர் கிளிப் வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் இருக்கு, இந்த மாதிரி சீப்பான ஹேர் கிளிப்பை நீங்க வேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல எனக்கு இது உண்மையிலேயே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ரெமன் சொல்லுவா. அதுக்கப்புறம் ஒகாகேவோட ஸ்டாச்சு மேல நின்னுக்கிட்டு மொத்த லீஃப் வில்லேஜையுமே ஒரு வியூவா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது வேற அமேசிங்கா இருக்குன்ற மாதிரி ரெமன் சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே நம்ம கோணகமாரு வந்து பழைய கதையை ஆரம்பிச்சிருவான். முன்னாடி எல்லாம் வார் நடந்து இந்த இடமே பயங்கரமான சேதங்கள் நடந்துச்சு, அந்த சமயத்துல என்னோட கிராண்ட் பாவமே இந்த இடத்துல சண்டை போட்டு அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணாரு வில்லேஜுக்காக, நான் அப்போ ஒரு சின்ன பையனா இருந்தேன், கோணகமாருன்ற நேமே இந்த வில்லேஜ் மூலமா தான்
எனக்கு கிடைச்சது. எப்பயுமே அந்த விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது மோட்டிவேட்டடாகவும் எனர்ஜெட்டிக்காவுமே நினைப்பேன். இந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ரமன் என்ன சொல்லுவார்னா, நீங்க சொல்லும் போதே தெரியுது உங்க கிராண்ட் ஃபாதர் வந்து ரொம்பவே ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவா. அவர் எல்லாருமே இந்த வில்லேஜ்ல ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால தான் அவரை மாதிரி ஒரு சிறந்த ஒக்காகியாவா ஆகணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா இன்னமும் நிறைய வழிகள் இருக்கு நான் போறதுக்கு. நான் எப்பயுமே எனக்கு ஒரு கடினமான ட்ரைனிங் கொடுத்துப்பேன். அப்பதான் என்னோட தாத்தாவை என்னால சர்பாஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒக்காகி ஆக்கிறதுக்கு எந்த ஒரு ஷார்ட்கட்டுமே கிடையாது. நம்ம கோனகமாரு ஆரம்பத்துல இருந்தே பேசும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஹேன்ற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க. அதை நம்ம ரேமன் வந்து கேட்பா. சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கமா போயிடுச்சு, ஒரு ஹேபிட் ஆயிருச்சுன்ற மாதிரி கோனகமாரு சொல்லிக்கிட்டு இருக்க. நீங்க ரொம்பவே அன்கூலா இருக்கீங்க அப்படின்னு நம்ம தான் பரிட்டோ சொல்லுவா. ரேமனுமே அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பார்த்தா கியூட்டா தெரியுதான்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவா. அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல ஆளுக்கு மூஞ்சி பார்த்துட்டு வெக்கப்படி நின்றுகிட்டு இருக்க. நம்ம பரிட்டோக்கு அந்த இடத்துல ஒண்ணுமே புரியாது. சரி நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போலாம்பா அப்படின்ற மாதிரி அவன் கிளம்ப. அந்த பொண்ணு நவுந்து போகும்போது கால் தடிக்கு கீழே விழுவா. ஜம்ப் பண்ணி நம்ம கோனகமாரு அந்த பொண்ணை பிடிப்பான். சரி சீக்கிரம் வாங்கப்பான்ற மாதிரி பரிட்டோ திரும்பி பார்த்தா ஆளுக்கு ஒரு திசையில பாத்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சுன்னே நம்ம பரிட்டோக்கு சுத்தமா புரியாது. சாயங்காலம் ஆகுது. லீஃப் ஒரு நடுமத்தில நின்னுகிட்டு இன்னும் நிறைய விஷயங்களை நீ சுத்தி பார்க்கலாமா, டைம் ஆயிடுச்சான்ற மாதிரிலாம் அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல இன்னும் கொண்டாட போலான்ற மாதிரி தான் ரேமன் சொல்லி கேட்டிருப்பான். பார்த்தா அந்த 5 பேர் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. பரிட்டோலாம் சண்டை போற நேரம் நின்னுகிட்டு இருக்க. இல்ல நான் அவங்க கூடயே போறேன்ற மாதிரி அவ சொல்லுவா. என்னது அப்படின்ற மாதிரி பரிட்டோ கேட்க, இவங்க என்னோட வீட்டுல இருந்து தான் வராங்க. நான் வீட்டுல சொல்லாம கொள்ளாம வந்ததுனால என்னை கூட்டு போறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. எனக்கு வந்து எப்பயுமே தனியா இந்த மாதிரி சுற்றி பார்க்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் வந்தேன்ற மாதிரியும் அந்த இடத்துல சொல்லுவா. ஸ்டார்டிங்ல இவங்களை பத்தி உங்ககிட்ட நான் போய் சொல்லிட்டேன், நான் மன்னிச்சிருங்க. இன்னைக்கு உங்க கூட சுத்தந்ததுல எனக்கு ரொம்பவே ஃபன்னா இருந்துச்சு, நான் ரொம்பவே என்ஜாய் பண்ண அப்படின்ற மாதிரி தான் ரேமன் சொல்லுவா. நீங்க சந்தோஷப்படுறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி கோனகமாரு சொல்லுவான். பரிட்டோமே அந்த இடத்துல மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தி பார்க்கணும்னு தோணுச்சுன்னா எங்க கிட்ட சொல்லுங்க, ஒரு மிஷனா நினைச்சு நாங்களுமே அந்த விஷயத்தை பண்றோம்ன்ற மாதிரி சொல்லுவான். ரேமன் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவானா, அவங்க கிராண்ட்பாவை பத்தி கேட்ட விஷயங்கள் எல்லாமே என்ன பயங்கரமா மோட்டிவேட் பண்ணுது. ஒரு வில்லேஜுக்காக அவர் வந்து அவரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. இது ரொம்பவே எனர்ஜிக்கான விஷயம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு ரேமன் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது நீங்க ரொம்பவே கைண்டா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புற. எனக்குமே பசிக்குது அப்படின்ற மாதிரி கோனகமாரு கிளம்ப. கண்டிப்பா உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து ஒரு நிஞ்சாவே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பரிட்டோமே நினைப்பாங்க. நம்ம கோனகமாரு பில்டிங் டாப்ல நின்னுகிட்டு அந்த பொண்ணு கொடுத்த கர்ச்சிப்பை வச்சு பாத்துக்கிட்டு இருக்க. நம்ம சாரடாக்கு ஒண்ணுமே புரியாது. கோனகமாரு ஏன் கொஞ்ச நேரமாவே இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவா. என்ன நடக்குதுன்ற மாதிரி தான் நம்ம பரிட்டோ யோசிக்கிட்டு இருக்க. நீ சின்ன பையன்டா, உனக்கு இந்த விஷயம் எல்லாம் புரியாது. என்னோட கெஸிங்ஸை வச்சு யோசிச்சோன்னா கோனகமாரு சின்சே வந்து லவ்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சோஜோ சொல்லுவா. நம்ம பரிட்டோ என்ன சொல்லுவானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவங்க ரெண்டு பேர் கூட ஃபுல் டைமுமே நான் இருந்தேன், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தென்படவே இல்லையன்ற மாதிரி சொன்னாலுமே சோஜோ அந்த இடத்துல விடாம சந்தேகமே கிடையாது, அது கண்டிப்பா லவ் தான். ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ்ல இந்த ஃபிளேவர்லாம் இருக்குன்னா அதுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்கணும். அந்த மாதிரி இவங்களோட லவ்லையுமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல அடிச்சு சொல்லுவாங்க. பரிட்டோ என்ன சொல்லுவானா, கோனகமாரு சின்சே அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி சொல்ல, இன்னமும் உனக்கு அந்த ரொமான்டிக் மூவி பத்தி சுத்தமா புரிஞ்சிக்கவே இல்லை, அதுலயுமே எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சாரடா சொல்லுவா. உடனே நம்ம பரிட்டோ பழைய விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிருவான். நம்ம பரிட்டோ எதுக்காக ஓடி இருப்பான் பாத்தீங்கன்னா, கோனகமாரை கூப்பிட்டு அவங்க கிட்ட இருந்த கர்ச்சிப்பையும் வாங்கிட்டு அந்த ரேமனோட வீட்டுக்கே போறாங்க. எதுக்காகனா கர்ச்சிப்பை திரும்பி கொடுக்கறதுக்காக. சும்மா போக கூடாது இல்லையா, அதனால எக்ஸ்ட்ரா கிஃப்ட் வேற வாங்கிட்டு போவான். நம்ம ஏன் வீட்டுக்கு போக கூடாதுன்ற மாதிரி தான் கோனகமாரு கேட்டுக்கிட்டு இருப்பான். இல்ல நம்ம இந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு பரிட்டோ கோனகமாரையுமே கூப்பிட்டு போயிட்டு ஃபைனலா அந்த வீடாண்டா போய் ரீச் பண்றாங்க. அது பெரிய பில்டிங்கா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து ரேமன் வந்து ஒரு ரிச் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் போலன்ற மாதிரி உள்ள போவாங்க. கரெக்டா அந்த டோர் கிட்ட ரேமன் போக, ரேமன் இவங்க பக்கத்துல வந்து உங்க ரெண்டு பேரையும் நான் திரும்பி பார்க்கவே விரும்பல, இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதை கேட்டவனே பரிட்டோக்கு அந்த இடத்துல பயங்கர ஷாக் ஆயிருக்கும். அந்த எல்லா விஷயத்தையும் பில்டிங் மேல நின்று ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்க்க திட்டு அவன் வந்து டோனரி மாதிரியே இருக்கான். இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பரிட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்.